ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் சுண்டல் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கடையில் செய்கிற மாதிரி கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேறு சேர்க்காமல் வீட்டிலேயே ஹெல்த்தியான முறையில் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வித்யா சிவராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ 250 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம கடலை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 1 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 7 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச கடலையை தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் அதையும் வச்சுக்கலாம். இது நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த கடலை 1-2 மத்து வச்சுட்டோ அல்லது பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டோ இப்படி நசுக்கி விட்டுறலாம். நமக்கு நசுக்கி விட்டு சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதுமே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை தான் நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுறோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது இன்னும் இந்த ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம நம்ம 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த தண்ணியை முழுசாக அத்தனையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு உப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு குறைவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிச்சிருச்சு. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இடைக்கிட இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கடலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். டம்ளருடைய அளவு சொல்லணும்னா 100 கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு கூட போடக்கூடிய பொருளை வந்து பார்த்துடலாம். ஒரு கேரட் துருகி வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் கொஞ்சம், மிக்சர் அல்லது கார்ன்ஃப்ளேக் எது வேணால் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக. இப்போது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 5-6 வெள்ளரிக்காய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 4 கரண்டியை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு ஊற்றி 4 கரண்டியை மட்டும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம், தூவி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணது ஒரு 5-6 பீஸ் சேர்த்துக்கலாம். இது கூட மிக்சர் அல்லது கார்ன்ஃப்ளேக் எது வேணால், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான சுண்டல் மசாலா வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம முழுக்க வெஜிடபிள்ஸ், கொண்டக்கடலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.